வணக்கம் கோவை மக்களே. இன்னைக்கு நாம ஒரு சாதாரண வீடியோவை பார்க்க போறது இல்ல. நாம பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கோயம்புத்தூர் நகரத்தோட ஆதி அந்த வரலாற்றை ஒரு கதையா கேட்க போறோம். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. ஒரு நீண்ட நெடிய பயணத்துக்கு தயாராயிருங்க. பகுதி 1. கோவன்புதூர். ஆரம்ப காலம். இன்னைக்கு நாம அவினாசி ரோட்லயோ அல்லது காந்திபுரத்துலயோ பார்க்கிற அந்த டிராபிக், அந்த சத்தங்கள் எதுவுமே 300 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. இந்த பகுதி முழுக்க அடர்ந்த காடுகளா இருந்தது. இந்த காடுகளை ஒட்டி வாழ்ந்து வந்தவங்கதான் இருளர் இன மக்கள். அவங்களோட தலைவன்தான் கோவன். இந்த கோவன் அப்படின்ற தலைவன் தன்னோட மக்களுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி வர்றாரு. அப்போ அவருக்கு தென்பட்டதுதான் நம்ம நொய்யல் ஆறு. அந்த ஆத்தோரமா ஒரு புது கிராமத்தை உருவாக்குறாரு. அதுதான் கோவன்புதூர். காலப்போக்குல அது மருவி கோயம்புத்தூர்னு மாறிடுச்சு. அப்போ நொய்யல் ஆறு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சாக்கடை கலந்த ஆறும் இல்ல. அது ஒரு வற்றாத நதி. அந்த தண்ணியை நம்பிதான் நம்ம முன்னோர்கள் விவசாயம் செஞ்சாங்க. பகுதி 2. ஆட்சிகளும் மாற்றங்களும். கோவை வெறும் ஒரு கிராமமா மட்டும் இருக்கல. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள்னு பல தமிழ் மன்னர்களோட ஆட்சியில இந்த ஊர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, அதுக்கப்புறம் மைசூர் சுல்தான்கள்னு பல மாற்றங்களை இந்த ஊர் சந்திச்சது. குறிப்பா ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் காலத்துல கோவை ஒரு முக்கியமான கோட்டையா இருந்தது. 1799 நடந்த போருக்கு அப்புறம்தான் இது பிரிட்டிஷ்காரங்க கைக்கு போச்சு. பகுதி 3. மான்செஸ்டர் உதயமான கதை. பிரிட்டிஷ்காரங்க இங்க வந்தப்போ அவங்களுக்கு இங்க இருந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சு போச்சு. முக்கியமா நம்ம ஊரோட அந்த கருப்பு மண்பருத்தி விளையறதுக்கு ரொம்ப ஏதுவா இருந்தது. 1888 ராபர்ட் ஸ்டெயின்ஸ் அப்படின்றவர் முதல் முறையா ஒரு மில் ஆரம்பிக்கிறாரு. அதுதான் கோவையோட தொழில் புரட்சிக்கு முதல் புள்ளி. பஞ்சு விளைச்சல் அதிகமானதுனால வரிசையா நிறைய மில்ஸ் வர ஆரம்பிச்சது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைச்சது. லண்டன்ல இருக்கிற மான்செஸ்டர் நகரத்துல எப்படி மில்ஸ் அதிகமா இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இருந்ததுனால தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு பேர் வந்துச்சு. இதனாலதான் நம்ம ஊர்ல இன்னைக்கு மில் காலனிகளும் லட்சுமி மில்ஸ் மாதிரி இடங்களும் அடையாளமா இருக்கு. பகுதி 4. கண்டுபிடிப்புகளின் நகரம். கோவை மக்கள் கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம் என்னன்னா, யாரையும் எதிர்பார்க்காம சொந்தமா ஏதாவது செய்யணும்ன்றதுதான். விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்ச கஷ்டப்பட்டப்போ நாம வெளியூர்ல இருந்து மோட்டார் வாங்கல. நாமளே சொந்தமா மோட்டார் பம்ப்களை உருவாக்கினோம். இன்னைக்கு இந்தியாவோட 40% மோட்டார் தேவையை நம்ம கோவைதான் பூர்த்தி செய்யுது. அடுத்து நாம சொல்ல வேண்டிய பெயர் ஜிடி நாயுடு ஐயா. அவர் ஒரு மேதை. ஆசியாவிலேயே முதல் முறையா மின்சார மோட்டார் மற்றும் கிரைண்டரை கண்டுபிடிச்சு கொடுத்தது நம்ம கோவைதான். இன்னைக்கு உங்க வீட்ல இருக்கிற வெட் கிரைண்டருக்கு பின்னாடி ஒரு கோவைக்காரனோட உழைப்பு இருக்கு. இது வெறும் பிசினஸ் இல்ல, இது நம்ம கோவையோட அறிவுத்திறன். பகுதி 5. நவீன கோவை மற்றும் பெருமை. காலம் மாற மாற கோவை ஒரு மில் நகரத்துல இருந்து ஐடி நகரமா, எஜுகேஷன் ஹப்பா, மெடிக்கல் ஹப்பா மாறிடுச்சு. ஆனா இவ்வளவு வசதிகள் வந்தாலும் ஒரு கோவைக்காரனை நீங்க உலகத்துல எங்க பார்த்தாலும் அடையாளம் கண்டுக்கலாம். அதுக்கு காரணம் நம்ம பாஷையில இருக்கிற அந்த மரியாதை. எதிரியே கூட என்னங்க, வாங்க, என்ன பண்ணுதுங்கன்னு கேக்குற அந்த பக்குவம் நம்ம மண்ணுல தான் இருக்கு. சிறுவாணி தண்ணியோட இனிப்பும் நொய்யல் ஆற்றோட ஆசிர்வாதமும் நம்மளை எப்பவுமே ஒரு தனித்துவமான மக்களா மாத்தி வச்சிருக்கு. சோ இவ்வளவு பெருமை வாய்ந்த நம்ம ஊரோட வரலாற்றை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு கோவைக்காரனா பெருமைப்படுவோம். நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இந்த கதையை சொல்லிக் கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம 60 செகண்ட் கோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. வாழ்க கோவை. நன்றி.